ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆர்கே. வெல்கம் டு ஆர்கே திருப்பூர் நாய்ப்பண்ணை. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம குன்னத்தூர் சந்தைக்கு வந்திருக்கோம். எதுக்காகனா இங்கே டாக்ஸ் வந்து நிறையவே சேல் பண்ணிகிட்ருக்காங்க, பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொன்னதுனால நம்ம ரொம்ப நாளாகவே இந்த குன்னத்தூர் மார்க்கெட்டை வந்து விசிட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே வந்து சேலும் நடந்துகிட்ருக்கு நம்மளுக்கு. ஸோ இன்றைக்கி வந்து பெரிய வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸோ இங்கே என்னெல்லாம் டாக்ஸ் இருக்குது அப்படின்றத ரொம்ப டீட்டெயிலாக பார்ப்போம். இன்றைக்கி நான் வந்த டைமிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7:30 7:40 அந்த டைம் தான் வந்திருக்கேன். யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 o'clockலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்க்கெட் ரொம்பவே எங்கேஜாக இருக்கும். ஸோ இந்த மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டோட ஹிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா இது கோழி சந்தை, ஆட்டு சந்தையாக இருந்த சந்தை. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷத்தை தாண்டி நல்ல சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 5 வருஷமாகவே டாக்ஸ் அதிகமாகவே வந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ நானுமே இங்கே நிறைய சேல் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு நிறைய கஸ்டமர் இங்கே குன்னத்தூர் மார்க்கெட்டில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் வந்தோம். ஸோ நிறைய நாய் நல்ல குவாலிட்டியில் இருக்குது. இங்கே மெயினாக நம்ம சொல்ல வேண்டியது என்னென்னா, சந்தையில் கிராஸ் பப்பீஸ் நிறையவே சேல் பண்ணுறாங்க. நம்ம டாக்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கு, எனக்கு டாக்ஸை பற்றி தெரியும், இல்லை என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்து தெரியும் அப்படின்னா, ஸோ அந்த ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்து டாக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த சிப்பிப்பாறை பப்பீஸ் வந்து நல்ல குவாலிட்டியான பியூர் சிப்பிப்பாறை பப்பீஸ் தான். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல தரமாக கொண்டு வந்திருக்காங்க. 4 பப்பீஸ் இருக்குது. 4 பப்பீஸில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஃபீமேலும் 1 மேலும் இருக்குது. ஸோ கஸ்டமர்கிட்ட வந்து ரேட்டு பேசியிருக்காங்க, செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் போயிட்டாங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே வேணும் அப்படின்னாலோ, இல்லை நீங்கள் கேட்குற பப்பீஸ் வேணும் அப்படின்னாலோ இங்கே தேடி எடுத்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மன் ஷெப்பர்ட் ஷார்ட் கோட் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க செல்லர் ஹோம் ப்ரீடர்கிட்ட வந்து நம்ம மார்க்கெட்டில் சேல் பண்ணுறவங்க என்ன ரேட்டு, என்ன குவாலிட்டி அப்படின்றது செக் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. ஸோ ரேட்டு செட் ஆச்சு அப்படின்னா அவங்களே பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க. இல்லை அப்படின்னா கஸ்டமர் நீங்கள் திருப்பூர் சரௌண்டிங்லேயோ இல்லை தமிழ்நாட்டிலேருந்து எல்லா பக்கத்துலேருந்தும் பார்த்திங்கன்னா டாக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டுருக்காங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் எங்கேருந்து வேணாலும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மார்க்கெட்டோட டைமிங் டேட் எந்த நாளில் வந்து மார்க்கெட் எங்கேஜாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா திங்கக்கிழமைகள்லையும் பார்த்திங்கன்னா ஒரு 4 மணிலேருந்து மார்க்கெட் ஸ்டார்ட் ஆயிரும். டாக்ஸோட வரத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மணிலேருந்து மேக்ஸிமம் 10 மணி வரலுமே டாக்ஸ் அங்கே அவைலபிள் இருக்கும். ஸோ 10 மணி ஒரு 8:30க்குள்ளே டாக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறது இல்லை நீங்கள் விசிட் பண்ணுறது நல்ல டைமாக இருக்கும். ஸோ அதுக்கு மேலே அப்படின்னா இப்போ வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால நாய்ங்க வந்து டீஹைட்ரேட் ஆகிடும் அப்படின்றதுனால மேக்ஸிமம் எல்லாம் கொண்டு போயிடுவாங்க. இங்கே வரக்கூடிய கஸ்டமர்ஸும் சரி, செல்லரும் சரி, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹோம் ப்ரீடர் வந்து சேல் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கெனல் வச்சுருக்கவங்க, ஸோ பெட் ஷாப் வச்சுருக்காங்க, எல்லாருமே வந்து இங்கே டாக்ஸ் வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. அதேமாதிரி வர கஸ்டமரும் பார்த்திங்கன்னா வீட்டு தேவைக்காகவும் கடைகளுக்கு பெட் ஷாப்புக்கு வாங்கிட்டு போகிற கஸ்டமரும் வராங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தோட்டத்துக்கு வேணும், இல்லை விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம் அதை வந்து பாதுகாக்கிறதுக்கு வேணும், இல்லை குடோனை பாதுகாக்கிறதுக்கு நாய் வேணும் அப்படின்ற பர்பஸ்க்காக இங்கே வந்து டாக்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இங்கே எல்லா பப்பீஸுமே ஓரளவு இப்போ ஷிட்ஸூலேருந்து பொமரேனியன் லோ ரேஞ்சிலேருந்து ஹை ரேஞ்ச் வரலும் பார்த்திங்கன்னா இங்கே பப்பீஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க பப்பீஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த பப்பியெல்லாம் இப்போ சேல் முடிஞ்சிருச்சு, கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இதே மாதிரி ரேட்டு செட் ஆகி நம்மளுக்கு குவாலிட்டி பிடிச்சிருந்துச்சுன்னா தாராளமாக கஸ்டமர் வந்து பர்ச்சேஸ் பண்ணி போயிட்டுருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்க வந்து சங்கர் வந்து பார்த்திங்கன்னா டாபர்மேன் மேல் பப்பி வச்சுருக்காரு. ஸோ இந்த மாதிரி பப்பீஸ் நல்ல குவாலிட்டியான நல்ல ஹெல்த்தியான பப்பீஸ் வந்து இங்கே கிடைக்கும். ஸோ நீங்கள் பப்பி எப்படி இருக்குது அப்படின்றது கீழே நடக்க வச்சோ இல்லை சாப்பிட வச்சோ செக் பண்ணி கொண்டு போய்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஜெர்மன் ஷெப்பர்டு ஷார்ட் கோட் பப்பி இருக்குது, ஃபீமேல் பப்பி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக மார்க்கெட்டுக்கு வந்து சேல் பண்ணுறவங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சிப்பிப்பாறை, கோம்பை இந்த பப்பியெல்லாம் கொண்டு வந்திருக்காரு. கண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியான ஒரு 60 days ஆன நல்ல பப்பி இருக்குது. ஸோ இது மாதிரி 60 days எடுக்கிற நிறைய கஸ்டமர் நம்ம இந்த மார்க்கெட்டுக்கு வருவாங்க. ஏன்னா கொஞ்சம் வளர்ந்த பப்பின்னா கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கும், கேரிங் கம்மியாக இருக்கும், அதுவே சாப்பிட்டுக்கும் அப்படின்ற மைண்ட் செட்டில் வருவாங்க. சில பப்பி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30-35 days இருக்க பப்பியை வந்து நம்ம சில கஸ்டமரால் மெயின்டைன் பண்ண முடியாது, ஃபீட் பண்ணுறதோ இல்லை அதுக்கு உண்டான மெயின்டெனன்ஸ் பண்ணுறதோ ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு அந்த பப்பியை சூஸ் பண்ணாமல் ஒரு 60 days 70 days அந்த மாதிரி பப்பி வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா அஸ்வின் வந்து நம்ம பப்பி தான் வச்சுருக்காரு, லேப் பப்பி. இது என்னோடய பப்பி, நல்லா ஆப்பிள் ஹெட்டோடு இருக்கும் பாருங்கள், நல்லா ஃபேஸ் ரிங்கிள்ஸோட நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த பப்பி வந்து பர்ச்சேஸ் முடிஞ்சு சேல் பண்ணிட்டாங்க.
ஸோ கஸ்டமர் இது மாதிரி வாங்கிட்டும் போயிட்டுருக்காங்க. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா கோம்பை பப்பி சேல் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நிறைய வெரைட்டி இங்கே பார்க்கலாம். கோம்பை கார்டிங்க்கு வேணும் அப்படின்னா கார்டிங்க்கு, நல்ல ஒரு வீட்டில் வந்து ஒரு செல்லமாக வளர்க்கணும் அப்படின்னா ஒரு லேபு, ஜெர்மன் ஷெப்பர்டு, ஸோ அந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம். ஜெர்மன் ஷெப்பர்டு வந்து ஒரு கார்டிங்க்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த லேப் இப்போ அஸ்வின்கிட்ட இருந்து இவர்கிட்ட நம்ம பப்பி கை மாறி இருக்குது. ஸோ எல்லாருமே நம்ம பப்பி வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஜெர்மன் ஷெப்பர்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஃபீமேலும் ஒரு மேலும் இருக்குது. இவங்க ஒரு ஹோம் ப்ரீடர். ஸோ வீட்டிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க, வளர்த்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ மார்க்கெட் முடிய போகிற நேரம் மேக்ஸிமம் ஒரு 9 மணி அளவில் வந்து பார்த்திங்கன்னா ஷிட்ஸு பப்பி வந்திருக்கு, ஈரோட்லேருந்து வந்திருக்கு. ஸோ 4 பப்பியில் 3 ஃபீமேலும் ஒரு மேலும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சங்கர், அஸ்வின், ஜஸ்டின் எல்லோரும் சேர்ந்து அதுக்கு ரேட்டு பேசிகிட்ருக்காங்க. ஸோ லேட்டானதுனால கஸ்டமர் கம்மியாக இருப்பாங்க. அதனால் மேக்ஸிமம் இந்த மாதிரி ரீசெல்லர்கிட்ட சேல் பண்ணிட்டு போயிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கஸ்டமருக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கையிலேருந்து ரிலீவ் பண்ணி விட்டுருலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வந்திருக்காங்க. வேக்சினோடு இருக்குது, வேக்சின் போட்டிருக்கு. இந்த பர்ச்சேஸ் வந்து இன்னும் முடியலை. இந்த வீடியோ இப்போ டைம் வரலும் இந்த பர்ச்சேஸ் முடியலை. ஸோ உங்களுக்கு இதே மாதிரி பப்பீஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது கோழிக்கும் ஆட்டுக்கும் தான் ஃபேமஸான சந்தையாக இருந்துச்சு. ஸோ ஆட்டு சந்தைக்குள்ளே வந்திருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இங்கே சந்தை டைமெல்லாம் முடிய போகுது. ஸோ ரொம்ப லேட்டாக வந்ததுனால நம்மளால் இவ்வளோ தான் கவர் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ சந்தைக்கு வந்தவங்க நல்ல பிஸ்னஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக இங்கே வந்து சாப்பிட்டு போகிறது ஒரு வழக்கமாக இருக்குது. ஸோ இது வந்து சந்தைக்கறி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லா விதமான கறியும் கிடைக்கும். ஒரு ஆட்டுக்கறியில் என்னென்ன விதம் இருக்கோ எல்லாமே கிடைக்கும். ஸோ சந்தை முடிச்சுட்டு என்ஜாய் பண்ணுறவங்க இங்கே வந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது ஆடு, கோழி, நாய் மட்டும் தானே அப்படின்னு பார்த்தா அது கிடையாது. இங்கே வந்து நார்மலாக வெஜிடபிள்ஸு, அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான கத்தி, கறி வெட்டுறதுக்கு உண்டான கத்தி, விவசாயத்துக்கு உண்டான அக்சசரிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே கிடைக்கும். ஸோ இந்த சந்தை வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம இந்த வீடியோ கவரப் பண்ண போகிறோம், வைண்டப் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா காய்கறி, ஃப்ரூட்ஸு எல்லாமே சந்தையில் என்னெல்லாம் கிடைக்குமோ எல்லாமே இங்கே கிடைக்கும். ஸோ கருவாடு எல்லாமே இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து இவ்வளோ தான். ஸோ இதே மாதிரி டாக்ஸு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொரு ரீசெல்லரோட ப்ரைஸ் லிஸ்ட்டும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு காண்டாக்ட் டீட்டெயிலும் வந்து வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அவங்களுக்கும் டைரெக்டாக கால் பண்ணி கேட்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இப்போ சடனாக பிளான் பண்ணதுனால நம்மளால் மைக் அரேஞ்ச் பண்ண முடியல. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மைக்கை நான் அரேஞ்ச் பண்ணி ப்ராப்பராக அவங்கள்ட்டே டீட்டெயில்ஸ் சொல்கிற மாதிரி நம்ம ஒரு வீடியோ பெரிய வீடியோவாக போடுவோம். இந்தமாதிரி ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோக்கு எப்படி சப்போர்ட் வருது அப்படின்றத பார்த்துட்டு ரெகுலராக நம்ம குன்னத்தூர் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் நல்ல ரிவ்யூ உங்களால் கிடச்சிச்சு அப்படின்னா குன்னத்தூர் வீடியோ இல்லாமல் மற்ற தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் சந்தைகள் இருக்கோ அங்கெல்லாம் போய் நம்ம வீடியோ எடுத்து போடுவோம். ஸோ டாக்ஸ் லவ்வர் யாராவது இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுல நான் கண்டிப்பாக கேரண்டி கொடுக்குறேன். நல்ல குவாலிட்டியான வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வரும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த மாதிரி டாக்ஸ் பிடிக்கும் அப்படின்னா அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் வந்து பதிவு பண்ணிட்டு போங்க. ஓகே, ஆல் லவ் யூ, பை, தேங்க்யூ.